கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2 மாதங்களாக நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதிய கடிதத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். கடந்த மாதம் நாம் ரோமர் 1 அதிகாரம் 8-17 வசனங்களிலிருந்து ரோமாபுரி விசுவாசிகளின் விசுவாசத்தை குறித்தும் பவுலின் ஆத்தும பாரத்தை குறித்தும் விசுவாசத்தினால் இரட்சிப்பு என்ற சத்தியத்தை விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற வசனத்தின் மூலமாக பவுல் எடுத்துரைப்பதையும் தியானித்தோம். இந்த நாளிலும் ரோமர் 1 அதிகாரம் 18-32 வசனங்களை நாம் நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதியை குறித்து பவுல் ரோமர் 1 அதிகாரம் 16-17 வசனங்களில் குறிப்பிடுவதை நாம் கடந்த முறை தியானித்தோம். இப்படிப்பட்ட ஒரு உறுதிப்பாட்டிற்கு பின்பு பவுல் தேவனுடைய அன்பை பற்றி பேசுவார் என்று விசுவாசிகள் எதிர்பார்த்திருக்கக்கூடும். ஆனால் அதற்கு மாறாக பவுல் தேவனுடைய கோபத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். 18ஆம் வசனம், சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார். எனவே முதலாவதாக இப்பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் தேவனுடைய கோபத்தை குறித்ததாகும். த wrath ஆஃப் காட். ரோமர் 1 அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் ரோமர் 3 அதிகாரம் 20ஆம் வசனம் வரையிலான இந்த நிருபத்தின் தொடக்க 3 அதிகாரங்களில் பவுல் குறிப்பிடும் முக்கிய விஷயம் மனுக்குலத்தின் பாவத்துக்கு விரோதமாக தேவனுடைய கோபம் வெளிப்படுத்தப்படுகிறது என்பதாகும். இது பொதுவாக இன்று சுவிசேஷ பிரசங்கங்களில் தவிர்க்கப்படும் விஷயமாகும். இன்று கிறிஸ்துவின் அன்பு, மன்னிப்பு, இரக்கத்தை குறித்து நாம் அதிகமாக பேச விரும்புகிறோம். ஆனால் பவுல் ரோமாபுரி விசுவாசிகளுக்கு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவதற்கு முன்பாக கடவுளின் கோபத்தை குறித்து அவர்களுக்கு விளக்குகிறார். காரணம், பவுலை பொறுத்தவரை கடவுளின் கோபத்தை அறிந்து கொள்வதே சுவிசேஷத்தின் ஆரம்பமாகும். அதுவே கிறிஸ்துவின் கிருபையை அறிமுகப்படுத்துவதற்கான சரியான இடம் என்பதை பவுல் அறிந்திருந்தார். காரணம், இரட்சிப்பு என்பது என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் பாவம் என்பது என்ன என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே பகுதியில் மனுக்குலத்தின் பாவத்தை குறித்தும் மனுக்குலத்தின் பாவத்துக்கு விரோதமான தேவனுடைய கோபத்தை குறித்தும் பவுல் விளக்குகிறார். பவுல் நாம் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுகிறோம் என்ற செய்தியோடு இணைந்து நாம் யாவரும் பாவிகளாயிருக்கிறோம் என்ற செய்தியையும் சேர்த்து அழுத்தமாக சொல்லுகிறார். காரணம், பெரும்பாலான நேரங்களில் நாம் நமது பாவத்தன்மையை உணராதவர்களாயிருக்கிறோம். பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் மிக நேர்மையானவர்கள் என்ன நினைக்கிறோம்? காரணம், நாம் பெரிய தவறொன்றும் செய்துவிடவில்லையே என்ற சிந்தனையில் அப்படி நினைக்கிறோம். நாம் கொலை செய்யவோ, திருடவோ, விபச்சாரம் செய்யவோ, வேசித்தனம் செய்யவோ, அநியாயம் செய்யவோ இல்லை. நாம் நேர்மையானவர்களாக நேர்மையாய் சம்பாதித்து ஒழுக்கத்துடன் வாழுகிறோம். பேரழிவை ஏற்படுத்தும் கொடிய பாவங்களில் நாம் ஈடுபடாமல் இருப்பதால் நாம் தேவனுடன் உள்ள உறவில் சரியாயிருக்கிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் பிரச்சனை, நாம் நமது சொந்த அளவுகோலை பயன்படுத்தி நம்முடைய பரிசுத்தத்தை கணக்கிடுகிறோம். தேவனுடைய அளவீட்டை நாம் பூர்த்தி செய்வதில்லை என்பதை உணர தவறுகிறோம். உதாரணத்திற்கு, தலைவலியால் அவதிப்படுகிற ஒரு மனிதன் மருத்துவரிடம் சென்று அவர் வலி தீர்க்கும் மாத்திரை தருவார் என்று எதிர்பார்க்கும் சூழ்நிலை ஒன்றை கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஆனால் அந்த மருத்துவரோ வலி மாத்திரை தருவதற்கு பதிலாக அவன் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினால் அது அவனுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். ஆனால் அறுவை சிகிச்சை தான் தனக்கு ஒரே தீர்வு என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதே போல மனுக்குலத்தின் ஆவிக்குரிய வியாதியானது நேர்மையான வாழ்க்கை வாழுதல் அல்லது அதிக நன்மையான செயல்களை செய்தல், தான தர்மம் பண்ணுதல் போன்ற ஒழுங்கவியல் பிரச்சனையின் சிகிச்சையின் மூலம் மட்டும் பிரச்சனையை நிவர்த்தி செய்ய இயலாத அளவுக்கு மிகவும் முற்றியிருந்தது என்பதை ரோமாபுரி விசுவாசிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் விரும்பினார். இயேசு கிறிஸ்துவில் வெளிப்படுத்தப்பட்ட தேவ கிருபை என்ற மாபெரும் ஆவிக்குரிய அறுவை சிகிச்சையின்றி மனித குலம் அழிந்து கொண்டிருந்தது. ஆகவே 17ஆம் வசனத்தில் தேவன் தம்முடைய நீதியை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்ற உண்மையை விசுவாசிகளுக்கு அறிமுகப்படுத்திய பவுல் உடனடியாக அடுத்த வசனம் 18ஆம் வசனத்தில் தேவ பக்திக்கும் அநீதிக்கும் எதிரான கோபத்தையும் கடவுள் வெளிப்படுத்துகிறார் என்ற உண்மையை குறிப்பிடுகிறார். 17ஆம் வசனத்தில் தேவ நீதி வெளிப்படுத்தப்பட்டுள்ளது போலவே 18ஆம் வசனத்தில் தேவ கோபமும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. சிலர் தேவனுடைய அன்பை தவறாக புரிந்து கொண்டு அன்பான தேவன் நிச்சயமாக நம் மீது ஒரு காலம் கோபமுள்ளவராக இருக்க முடியாது,
கடவுள் எப்படி கோபத்தின் கடவுளாகவும் பயங்கரமானவராகவும் இருக்க முடியும்? அவர் அன்பானவர் அல்லவா என்கிறார்கள். நாம் பலவீனர்கள் என்று அவர் அறிகிறபடியால் அவர் நமது குற்றங்களையும் குறைகளையும் பொருட்படுத்தாமல் அப்படியே விட்டு விடுவார் என்று நினைக்கிறார்கள். இதற்கு காரணம் மனிதனுடைய பார்வையிலிருந்து நாம் கடவுளின் கோபத்தை புரிந்து கொள்ள முயற்சிப்பதால் வரும் விளைவு இது. ஆனால் தேவனுடைய கோபம் என்பது மனிதனுடைய கோபத்துக்கு சமமானதல்ல. மனிதனின் கோபம் பொதுவாக சுயநலம் உள்ளதாகவும் பழிவாங்கும் எண்ணம் கொண்டதாகவும் தவறான நோக்கம் கொண்டதாகவும் கட்டுப்பாடற்றதாகவும் இருக்கும். ஆனால் தேவனுடைய கோபம் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள வார்த்தை தேவனுக்கு பயன்படுத்தப்படும் போது அது துன்மார்க்கத்திற்கு தேவனுடைய பதில் செயல் என்பதை குறிக்கிறது. ஒருவர் இதை தேவனுடைய நியாயமான கோபம், நீதியான கோபம் என்று குறிப்பிடுகிறார். தேவனுடைய கோபம் பாவத்திற்கு எதிரான அவருடைய பரிசுத்தத்தின் இயல்பான அவசியமான வெளிப்பாடு, துன்மார்க்கத்திற்கு எதிரான அவரது பரிசுத்தமான பதில். ஒருவர் தேவ கோபத்தை பரிசுத்தமற்றதற்கு பரிசுத்தமான பதில் செயல், அநீதிக்கு ஒரு நீதியான பதில் விளைவு, அசுத்தத்திற்கு ஒரு சுத்தமான புறக்கணித்தல் என்று குறிப்பிடுகிறார். காரணம், தேவன் எல்லையற்ற பரிசுத்தர், தீமையை வெறுக்காமல் இருக்க முடியாது. எனவே தீமையை வெறுக்கும் கடவுளின் செயலை கோபமாக வேதாகமம் குறிப்பிடுகிறது. எனவே பெரும்பாலான ஆங்கில மொழிபெயர்ப்புகள் தேவனுடைய பரிசுத்த கோபத்தை விளக்க ராத் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகின்றன. கடவுளின் கோபம் அவர் பாவத்திற்கு எதிரானவர் என்பதையும் அதை அவரால் பொறுத்து கொள்ள முடியாது என்பதையும் காட்டுகிறது. கடவுள் ஒரு புறம் அன்பின் பரிபூர்ணர், ஆனால் மறுபுறம் அவர் தீர்ப்பில் சமமானவர். எபிரேயர் நிருபம் இயேசுவை பற்றி குறிப்பிடுகையில் எபிரேயர் 1:9 என்ன சொல்லுகிறது? நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர் என்று குறிப்பிடுகிறது. எனவே கடவுளின் கோபம் அவருடைய அன்பிற்கு முரணானதல்ல, மாறாக அது அவரது அன்பின் தூய வெளிப்பாடு. அவர் நம்மை உண்மையாகவும் தீவிரமாகவும் நேசிப்பதால் நம்முடைய பாவத்தன்மையில் அவர் நம்மீது கோபப்படுகிறார். உதாரணமாக, அன்புக்கு இலக்கணமாக சொல்லப்படும் தாய் கண்டிப்பதில்லையா? அதே போல ஆண்டவரும் நம்மை கண்டிக்கிறார். நாம் பாவம் செய்யும் போது அவர் நம்மேல் கோபம் கொள்கிறார். ஆக தேவனுடைய கோபம் பாவத்திற்கான தண்டனை அல்ல, மாறாக தேவன் பாவத்தை குறித்து எப்படி உணர்கிறார் என்பதை நமக்கு காட்டுகிறது. இது பரிசுத்தமான கோபம். சிலர் பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய கோபத்தை குறித்தும் புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய அன்பை குறித்தும் சொல்லப்பட்டுள்ளதால் நாம் இன்று தேவனுடைய கோபத்தை குறித்தல்ல, அவருடைய அன்பை குறித்து மாத்திரம் பேச வேண்டும் என்கிறார்கள். ஆனால் உண்மையில் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சரித்திரத்திலும் இன்றும் ஆண்டவர் தனது பரிசுத்த கோபத்தை காண்பிப்பவராக தான் இருக்கிறார். அதை அவ்வப்போது அவர் வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். தேவனுடைய கோபம் என்ற வார்த்தையை நாம் கேள்விப்படும் போது பொதுவாக நாம் நியாய தீர்ப்பில் இனி வரும் கோபாக்கினியை பற்றி மட்டுமே நினைக்கக்கூடும். ஆனால் 18ஆம் வசனத்தில் எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனும்போது இங்கே நிகழ்கால வினைச்சொல் பிரசன்ட் டென்ஸ் பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் the wrath of God is being revealed from heaven என்று சொல்லப்பட்டுள்ளது. எனவே தேவனுடைய கோபம் என்பது கடந்த காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ மட்டும் இருப்பதில்லை, அது நிகழ்காலத்திலேயும் இருக்கிறது என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது. கடந்த காலங்களில் பாவத்தின் மேல் தேவனுக்கு இருந்த கோபமும் வெறுப்பும் ஜல பிரளயத்தின் மூலமும் பஞ்சம் கொள்ளை நோய் மூலமும் அழிவின் மூலமும் தனது மக்கள் சிதறடிக்கப்படவும் சிறைபிடிக்கப்படவும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்ததன் மூலமும் வெளிப்படுத்தப்பட்டது. தற்போது தேவனுடைய கோபம் துன்மார்க்கரை அவர் அசுத்தத்திற்கும் இழிவான இச்சைகளுக்கும் ஒப்பு கொடுப்பதன் மூலமும் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு தண்டனை உண்டாவதன் மூலம் வெளிப்படுகிறது. இதை நாம் அடுத்த குறிப்புகளில் தெளிவாக பார்க்கலாம். வருங்காலத்தில் தேவனுடைய கோபமானது இந்த உலகத்தில் தேவ பயமில்லாதவர்களுக்கு மிகுந்த உபத்திரவத்தை கொண்டு வருகிறதாகவும் அது எல்லா மனிதருக்கும் தேசங்களுக்கும் நியாய தீர்ப்பின் ஒரு நாளாகவும் இருக்கும். எனவே நாம் கடவுளின் அன்பையும் மன்னிப்பையும் முக்கியப்படுத்தும் அதே வேளையில் கடவுளின் கோபத்தை குறித்தும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்வில் மிக முக்கியமானது ஒன்று சமநிலை உபதேசமாகும். இன்று சமநிலை தேவைப்படும் முக்கிய போதனைகளில் ஒன்று தேவ அன்பும் தேவ கோபமும் குறித்த சமநிலை போதனையாகும். கடவுளின் அன்பையும் கண்டிப்பையும் சமமாக எண்ணி பார்க்க வேண்டும். மனம் நொறுங்கி மனம் திரும்பும் பாவியிடம் அன்பையும் வணங்கா கழுத்துள்ளவர்களிடம் தேவ கோபத்தையும் அவர் வெளிப்படுத்துகிறார்.
தேவனின் இவ்விரு குணாதிசயங்களையும் பவுல் ரோமர் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அழகாக குறிப்பிடுகிறார். என்ன சொல்லுகிறார்? ரோமர் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவரிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும், நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். அதே போல நற்செய்தி நூல்களில் யோவான் 3ஆம் அதிகாரம் 16 மற்றும் 18ஆம் வசனங்களில் அப்போஸ்தலனாகிய யோவான் தேவ அன்பையும் ஆக்கினை தீர்ப்பையும் குறித்து என்ன எழுதுகிறார்? 16ஆம் வசனம், யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொன்ன யோவான் 18ஆம் வசனத்தில் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று என்று யோவான் குறிப்பிடுகிறார். மோட்சம் நரகம் ரெண்டை குறித்தும் வேதம் போதிக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று போதிக்கும் திருமறை நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரே என்பதையும் நமக்கு நினைப்பூட்டுகிறது. இது முரண்பாடல்ல, இரண்டுமே சரிதான். ஒருவரையும் நரகத்திற்கு அனுப்ப முடியாத அளவு தேவன் அன்புள்ளவர், அதே வேளையில் ஒரு பாவியையும் மோட்சத்திற்குள் அனுமதிக்க முடியாத அளவு அவர் பரிசுத்தர் என்பதையும் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். வேத புத்தகத்தில் ஏறத்தாழ 600 இடங்களில் தேவனுடைய கோபம் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதன்முறையாக இயேசு உலகில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அன்புள்ளவராக வந்தார். ஆனால் அடுத்து வரும்போது இவ்வுலகை நியாயம் தீர்க்க நீதிபதியாக வருவார். அவர் அன்புள்ளவராக இருந்தாலும் நீதியை நிலைநிறுத்தாமல் இருக்க முடியாது. இன்று இயேசுவை சாந்தமான மேய்ப்பராக தேற்றும் கோலோடு சித்தரிக்கும் படங்கள் ஏராளம். ஆனால் தேவாலயத்தில் சவுக்கினால் வியாபாரிகளை விரட்டி அடிக்கும் காட்சி படங்கள் மிக அபூர்வம். தேவனது கோபமும் பரிசுத்தமும் அவரது அன்பை போலவே வலியுறுத்தப்படாவிட்டால் மக்களிடம் தேவ பயம் குறைந்துவிடும். அதுதான் இன்றைய பிரச்சனை, தேவ பயம் குறைந்து போகிறது. எனவே கடவுளின் கோபத்தை விளக்குவதிலிருந்து பவுல் தனது சுவிசேஷத்தின் விளக்கத்தை துவக்குகிறார். தொடர்ந்து கடவுளின் கோபத்திற்கான பல காரணங்களை குறிப்பிடுகிறார். எனவே இரண்டாவதாக நாம் இப்பகுதியில் கற்றுக்கொள்ளும் பாடம் கடவுளின் கோபத்திற்கான காரணங்கள் என்ன என்பதாகும். The reasons for the wrath of God. 18ஆம் வசனம், சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பவுல் தொடங்குகிறார். மனுஷர் எந்த சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைத்தான்? பவுல் தொடர்ந்துள்ள வசனங்களில் அதற்கு பதிலளிக்கிறார். 19-20 வசனங்களை பாருங்கள். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அதாவது தேவனை குறித்த அறிவு அவர்களுக்கு இருந்தும் அவர்கள் தேவனை அறியாதவர்கள் போல் நடந்து கொண்டார்கள் என்பதுதான் ஆண்டவர் அவர்கள் மேல் வைக்கும் குற்றச்சாட்டாகும். இந்த குற்றச்சாட்டு நமக்கும் பொருந்தும். நாம் அனைவரும் சத்தியத்தை அடக்கி வைத்தல் என்ற குற்றச்சாட்டுக்கு உண்மையானவர்கள்தான். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21 23 வசனங்களை பாருங்கள். ரோமர் 1:21-23, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் என்று 23ஆம் வசனத்தில் பவுல் சொல்வதிலிருந்து புறஜாதியார் எவ்வளவாக விக்கிரக ஆராதனைக்கு அடிமையாயிருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதே கருத்தை சங்கீதம் 106ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். தங்களின் மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள் என்று சங்கீதக்காரன் அங்கே புலம்புகிறான். யூதர்கள் தேவனுடனான தங்கள் உடன்படிக்கையின் துவக்க காலத்திலிருந்தே விக்கிரக ஆராதனையுடன் போராடி இருந்தனர்.
வேதாகமத்தில் விக்கிரக ஆராதனைக்கு எதிரான மிக கடுமையான தாக்குதலில் ஒன்று எரேமியா 10ஆம் அதிகாரத்தில் உள்ளது. விக்கிரக ஆராதனை செய்கிற யாவரும் மிருக குணமும் மதியினமும் உள்ளவர்கள், அவர்கள் அறிவில்லாதவர்கள் என்று தீர்க்கதரிசி அங்கே சாடுகிறார். எரேமியா 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் மனிதர்கள் அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் மிருகங்களின் ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அவர்கள் விக்கிரகங்களை ஆராதிப்பதற்காக தேவனுடைய மகிமை விற்று போட்டார்கள். உதாரணத்திற்கு, தம்மிடம் உள்ள ஒரு பொருளின் மதிப்பை அறியாதிருக்கும் ஒருவர் அதை காட்டிலும் குறைவான மதிப்புள்ள ஒன்றுக்கு அதை விற்று போடுவது எவ்வளவு மதியினமோ, அதே போல அவர்கள் விக்கிரகங்களை ஆராதிப்பதற்காக தேவனுடைய மகிமையை விற்று போட்டார்கள். உதாரணமாக, ஒரு குழந்தை பளிச்சென்று தெரியும் பகட்டு பொருள் ஒன்றை பெற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக தன்னிடமுள்ள விலை உயர்ந்த நகையை கொடுத்துவிடக்கூடும். அவ்விதமாக புறஜாதியார் பொய்யான அழியக்கூடிய மதிப்பில்லாத விக்கிரகங்களை பெற்றுக்கொள்ள மெய்யான அழிவில்லாத மகிமை உள்ள தேவனை விற்று போட்டார்கள் என்பது பவுலின் குற்றச்சாட்டு. இதன் காரணமாகவே தேவன் அவர்கள் மேல் கோபம் கொண்டார். 25ஆம் வசனத்தில் தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி என்பது அவர்கள் மெய்யான தேவனை பொய்யான விக்கிரகங்களுக்கு பண்டமாற்று செய்தனர் என்ற அர்த்தம். சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். படைத்தவருக்கு மேலாக படைக்கப்பட்டவற்றை அவர்கள் உயர்த்தினார்கள். இங்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், விக்கிரக வழிபாடு என்னும் போது நாம் சிலை வணக்கத்தை மாத்திரம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. விக்கிரக வழிபாடு என்பது ஏதோ ஒரு காலத்தில் புறஜாதியார் மத்தியில் இருந்த பழங்கால பிரச்சனை அல்ல. அது இன்றும் நம்பத்தில் பரவலாக காணப்படுகிறது. விக்கிரக ஆராதனை என்றால் நாம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை நாம் வேறு ஒருவருக்கோ வேறு எதற்கோ கொடுப்பது என்று பொருள். நாம் கடவுளை நிராகரிக்கும் போது நாம் வேறு எதற்கோ முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நம் கடவுளை விட முக்கியத்துவம் கொடுக்கும் காரியங்களையும் நாம் பட்டியலிட்டு பார்த்தால் நம் இதயங்கள் விக்கிரக தொழிற்சாலைகள் என்பதை புரிந்து கொள்வோம் என்று ஒருவர் கூறுகிறார். இது இறுதியாக கடவுளின் கோபத்துக்கு நேராக நம்மை கொண்டு செல்லும். நாம் ஒரு பொன் கன்றுக்குட்டியை ஆராதிக்காமல் இருக்கலாம், அல்லது பாகாலின் விக்கிரகத்துக்கு முன்பாக நாம் முழங்கார் படியிடாமல் இருக்கலாம். கருங்கல்லில் செதுக்கப்பட்ட விக்கிரகங்களையோ அல்லது மர விக்கிரகங்களையோ நாம் தொழுது கொள்ளாதிருக்கலாம். ஆனால் நாம் அப்பொழுதும் தேவனை புறக்கணித்து வேறே சக்திகளை சார்ந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. நாம் தேவனுடைய சித்தம் என்ன என்று கேட்டு அவரை பிரியப்படுத்துவதற்கு பிரயாசப்படாமல் நம்மை மையப்படுத்தி நமது சுய விருப்பங்களை நிறைவேற்ற பாடுபடுவது கூட நாம் நமது சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவிக்கும் வகையை சார்ந்ததாகும். அதோடு பொருளாசைக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பணத்திலும் சொத்துக்களிலும் நம்பிக்கை வைப்பதும் விக்கிரக வழிபாடுதான். பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பொருளாசை விக்கிரக ஆராதனை என்று அழைக்கிறார். என்ன சொல்லுகிறார்? விக்கிரக ஆராதனையான பொருளாசையை அழித்து போடுங்கள் என்கிறார். அதே போல யோபுவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 24 28 வசனங்களில் யோபு, நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னால், என் ஆஸ்தி பெரியதென்று நான் மகிழ்ந்தால், அதனால் நான் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பேனேன் என்று கூறுகிறார். அதனால் நான் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பேனே என்று கூறுகிறார். எனவே விக்கிரக ஆராதனை என்று சொல்லும்போது சிலைகள் மட்டுமல்ல, நம்மை படைத்து ரட்சித்த தேவனை விட நாம் அதிக உயர்வாக மதிப்பாக கருதும் அனைத்துமே விக்கிரகங்கள் தான். ஒருவர் இதை இப்படி சொல்லுகிறார், உங்கள் கை பற்றி கொள்வது எதுவோ, நீங்கள் சார்ந்திருப்பது எதுவோ அதுவே உங்கள் கடவுளாக இருக்கிறது என்று கூறுகிறார். விக்கிரக ஆராதனைக்கு எதிராக வேதாகமம் தீர்க்கமான போதனையை கொடுத்திருக்கிறது. 10 கற்பனைகளில் முதல் 2ம் விக்கிரக வணக்கத்திற்கு கண்டிப்பதிலிருந்தே விக்கிரக வணக்கத்தை தேவன் எவ்வளவாய் வெறுக்கிறார் என்று தெரிந்து கொள்ள முடியும். புதிய ஏற்பாட்டில் கடைசியாக எழுதப்பட்ட யோவானின் நிருபம் விக்கிரக வணக்கத்தை எதிர்த்தே முடிவடைகிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இதை பார்க்கிறோம். கடவுளை தவிர, அதாவது படைத்தவரை தவிர படைக்கப்பட்ட எதையும் வணங்குதல் கூடாது. சிலுவை போன்ற அடையாள சின்னங்களானாலும் சரி, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களானாலும் சரி, மிருகங்கள் பறவைகள் ஊர்வனவானாலும் சரி, கடவுளுக்கு ஒப்பாக அவற்றை வணங்க உயர்த்தக்கூடாது. தேவதூதர்களை கூட வணங்கக்கூடாது. ஏனென்றால் அவர்களும் படைப்புகளே. எந்த ஒரு மனிதனையும் அவன் எவ்வளவு தூய்மையானவனாக உயர்ந்தவனாக செல்வாக்குள்ளவனாக இருந்தாலும் சரி தொழுது கொள்ளக்கூடாது.
மனிதகுலம் தேவனை எவ்வளவாக புறக்கணித்து அவரை மகிமைப்படுத்த தவறு இருந்தது என்பதை பவுல் கூறும்போது அவரால் தம்மை கட்டுப்படுத்தி கொள்ள இயலாது போனது. எனவே அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் ஆமேன் என்ற வார்த்தைகளுடன் 25ஆம் வசனத்தை முடிக்கிறார். இது கர்த்தர் ஒருவரே துதிக்கு பாத்திரர் என்று அர்த்தப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் ஸ்தோத்திரம் என்ற சொல் தேவனுக்கு மாத்திரம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அவர் ஒருவர் மாத்திரமே என்றென்றும் ஆராதிக்கப்பட தகுதியானவர். மூன்றாவதாக பவுல் கடவுளின் கோபத்தினால் ஏற்படும் விளைவுகளை பட்டியலிடுகிறார். கடவுளின் கோபத்தினால் ஏற்படும் விளைவுகளை பட்டியலிடுகிறார். த ரிசல்ட் ஆஃப் காட்ஸ் wrath. கடவுளின் கோபத்தின் இறுதி முடிவு என்னவென்றால், அவர் நம்முடைய இருதய விருப்பங்களுக்கு நம்மை விட்டு விடுகிறார். நம்முடைய மனம் போன போக்கில் செல்ல அவர் நம்மை அனுமதிக்கிறார். நாம் கற்றுக்கொள்ளும் இவ்வசன பகுதியில் 3 முறை பவுல் இதை குறிப்பிடுகிறார். தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார் என்று 3 முறை பவுல் குறிப்பிடுகிறார். 24ஆம் வசனத்தில் இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். 26ஆம் வசனத்தில் இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். 28ஆம் வசனம் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். 24ஆம் வசனத்தில் அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். 26ஆம் வசனத்தில் இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். 28ஆம் வசனத்தில் கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். எவ்வளவு கொடூரமான முடிவு! மனிதன் தேவனை கைவிட்ட போது தேவனும் மனிதனை கைவிட்டு விட்டார். இது அதிர்ச்சியான விஷயமாக இருந்தாலும் இந்த சத்தியம் ரோமன் நிருபத்தில் மாத்திரமல்ல, வேதாகமத்தின் பிற பல இடங்களிலும் இச்செய்தியை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 81ஆம் சங்கீதம் 11-12 வசனங்களை பாருங்கள். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்துக்கு விட்டுவிட்டேன் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். அதே போல ஓசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் எப்ராயிம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான், அவனை போக விடு என்று தேவன் ஓசையா தீர்க்கதரிசி மூலம் உரைக்கிறார். 2 நாளாகமும் 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் பின்பகுதி நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதே போல அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 41-42 வசனங்களில் அந்நாட்களில் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்துக்கு பலியிட்டு தங்கள் கையின் கிரியைகளில் களி கூர்ந்தார்கள். அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி வான சேனைக்கு ஆராதனை செய்ய அவர்களை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய மனம் போன போக்கில் போக தேவன் நம்மை அனுமதிப்பது ஒரு நல்ல விஷயமாக நாம் நினைக்கலாம். நாம் விரும்பியதை நாம் இறுதியில் பெற்றுவிட்டோம் என்று கொண்டாடலாம். ஆனால் உண்மையில் இது சாபக்கேடானது. 22ஆம் வசனம் இதை உறுதிப்படுத்துகிறது. பவுலின் மனம் புண்பட செய்யும் வார்த்தைகளை 22ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி, அதாவது தாங்கள் ஞானிகள் என்று சொல்லிக்கொள்ளும் அவர்கள் மடையர்கள் என்று பவுல் சாடுகிறார். ரோம சாம்ராஜ்யத்தின் தலைநகரான ரோமாபுரி பட்டணத்தில் சொற்பொழிவாளர்கள், கல்விமான்கள், தத்துவ ஞானிகள், நாட்டுப்பற்றாளர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் எழுத்தாளர்கள் நிறைந்திருந்தனர். இவர்களின் ஞானம் உலக புகழ் பெற்றிருந்தது. இவர்கள் யாவரையும் பவுல் பைத்தியக்காரர்கள், மடையர்கள் என்ற ஒரே வார்த்தையை கொண்டு ஒதுக்கி தள்ளினார். பவுலின் கூற்றுப்படி கற்றறிந்த தனிநபர் ஒருவர் தேவனுடைய வெளிப்படுத்துதலை புறக்கணித்து தனது சுய கருத்தை தேவ சித்தத்துக்கு புறம்பாக வெளிப்படுத்தும் போது அவன் கல்வி அறிவு பெற்ற முட்டாளாக இருக்கிறான். தேவனுடைய கோபத்தின் விளைவாக நாம் எல்லா வகையான தீமைகளுக்கும், நம் இதயத்தின் ஆசைகளுக்கும் நாம் ஒப்படைக்கப்படுகிறோம். இது தேவனுடைய கோபத்தின் விளைவாக நாம் புறக்கணிக்கப்படுகிறோம் என்பதற்கான அடையாளம். இது ஒரு துன்பகரமான புறக்கணித்தல். தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார் என்று பவுல் சொல்லும் 3 முறையும், அதாவது 24ஆம் வசனம், 26ஆம் வசனம், 28ஆம் வசனம் ஆகிய 3 முறையும் தேவன் அவர்களை எதற்கு ஒப்பு கொடுத்தார் என்பதற்கான காரணத்தையும் விளக்குகிறார். 23ஆம் வசனத்தில் மக்கள் அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் என்று சொல்லிவிட்டு 24ஆம் வசனத்தில் இது நிமித்தம் தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார் என்று கூறுகிறார். அதே போல 25ஆம் வசனத்தில் தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி
சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள் என்று சொல்லிவிட்டு 26ஆம் வசனத்தில் இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சரோகங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார் என்று கூறுகிறார். அதே போல திரும்பவும் 28ஆம் வசனத்தில் பவுல் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்புக் கொடுத்தார் என்று கூறுகிறார். இம்மூன்று வசன பகுதிகளிலும் விக்கிரகாராதனையை விளைவித்ததான தேவனை தேவன் என்று ஒப்புக்கொள்ள மறுத்த மனித குலத்தின் முரட்டுத்தனமே அவர்களை கைவிடும்படி தேவனை தூண்டிற்று. மக்கள் தேவனை புறக்கணித்த போது அவர் அவர்களை ஒப்புக் கொடுத்தார். தேவன் அவர்களை ஒப்புக் கொடுத்தார் என்று கூறும்போது பவுல் என்ன சொல்ல விரும்புகிறார்? ஒப்புக் கொடுத்தார் என்ற மூல வார்த்தையை போகவிட்டார் என்ற அர்த்தம் கொள்ளும் பாரடோக்கன் என்ற கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துகிறது. இது விரோதத்தின் பகைமையினால் அக்கறை இல்லாமல் போக விடுதல் அல்ல, மாறாக தேவன் பாவிகளை ஒப்புக் கொடுத்த போது அவர்கள் மீது இன்னமும் அவர் அக்கறை கொண்டுள்ளவராக இருந்தார் என்பதை காட்டுகிறது. அவர்கள் அவரிடமாய் திரும்புவார்கள் என்று அவர் இன்னமும் நம்புகின்றார் என்று அர்த்தம் கொள்ளும் வார்த்தை இது. எனவே சில ஆங்கில மொழிபெயர்ப்புகள் ஒப்புக் கொடுத்தார் என்பதற்கு பதிலாக போகவிட்டார், அனுப்பிவிட்டார் என்ற அர்த்தம் கொள்ளும் வார்த்தைகளை பயன்படுத்துகின்றன. அப்படியானால் பவுல் தேவன் அவர்களை ஒப்புக் கொடுத்தார் அல்லது அவர்கள் போய்விட அனுமதித்தார் என்று கூறும்போது அவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? மக்கள் அவர்கள் விரும்பியவற்றை செய்வதற்கு தேவன் அனுமதித்து விட்டார். அவர்கள் தங்கள் மனம் போன போக்கில் போகவும் தங்கள் இருதயம் விரும்பிய வெட்கக்கேடான விஷயங்களை செய்யவும் தேவன் அனுமதித்தார் என்பதாகும். மனிதனின் பாவ செயலுக்கு எதிராக கடவுளின் மறுமொழி விக்கிரகாராதனை செய்பவர்கள் மீது வானத்திலிருந்து அக்கினியையும் கந்தகத்தையும் அனுப்புதலாக இருந்ததில்லை. அன்றும் அப்படி இல்லை, இன்றும் அப்படி அவர் செய்வதில்லை. மாறாக மனிதர்கள் தங்கள் செய்கையின் ஓட்டத்தில் தங்கள் சுய முடிவை தேர்ந்தெடுக்க அவர் முற்றிலும் அனுமதித்தார். அதனால் ஏற்படும் விளைவுகளுடன் வாழ்வதற்கு பூரணமான சுயாதீனம் தந்தார். நாம் தேவனிடத்திலிருந்து பிரிந்து செல்ல முடிவு செய்துவிட்டால் நம்மை அதிலிருந்து தடுத்து நிறுத்துவதற்காக தேவன் தூதர்களின் சேனை ஒன்றை அனுப்பப் போவதில்லை. நம் செய்கை அவரது இதயத்தை உடைய செய்யும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் நாம் செல்வதற்கு அவர் அனுமதித்து விடுவார். இந்த செயல் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் வரும் கெட்ட குமாரன் ஓமையை நமக்கு நினைப்பூட்டுகிறது. அந்த ஓமையில் தந்தை தனது இளைய மகன் தனது வீட்டை விட்டு செல்வதை அவர் விரும்பாதிருந்தார். இருப்பினும் இளைய மகன் அழிவை நோக்கி செல்ல தீர்க்கமான முடிவெடுத்த போது அவன் போவதற்கு அவர் அனுமதித்தார். பவுலின் வார்த்தையை பயன்படுத்துவதென்றால் அந்த தந்தை தனது மகனின் சுயநலமான விருப்பங்களுக்கு அவனை ஒப்புக் கொடுத்தார். பன்றியின் தவிட்டை உண்பதற்கான அந்த அழிவின் பயணத்திற்கு அவனை அனுமதித்தார். ஆனால் தனது மகன் உணர்வடைந்து ஒரு நாள் அவன் திரும்ப வருவான் என்ற நம்பிக்கையில் காத்திருந்தார். அதே போல தான் ஆண்டவரும் நமது மீதுள்ள வெறுப்பினால் அல்ல, ஆனால் அவரது நீதியான கோபத்தின் விளைவாக நமது இதய விருப்பங்களுக்கு நம்மை விட்டு விடுவார். நாம் அழிந்து போகட்டும் என்றல்ல, ஒரு நாள் நாம் மனம் திரும்பி அவரிடம் திரும்புவோம் என்ற எதிர்பார்ப்பில் நம்மை போக விடுகிறார். எனவே தேவன் துன்மார்க்கரை பாவத்திற்கு ஒப்புக் கொடுப்பதற்கு 2 நோக்கங்கள் உள்ளன. ஒன்று, அவர்களுக்கு ரட்சிப்பு தேவை என்பதை அவர்கள் உணர செய்வதற்கு. 2வது, அப்படி உணராத பட்சத்தில் அவருடைய நியாய தீர்ப்பை துரிதமாக்குவதற்கும் ஆகும். இறுதியில் பாவத்து நிமித்தம் அவர்களை தேவன் ஒப்புக் கொடுத்தவுடன் அவர்கள் எவ்வளவாக சீரழிந்தனர் என்பதை 29ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரை பவுல் விளக்குகிறார். 29ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறம் கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துராகிரதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கையை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராயிருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாயிருக்கிறார்கள். மனிதர்கள் தேவனை விட்டு பிரிந்து போன போது அவர்கள் ஒழுக்க ரீதியான நெறிமுறைகளை தூக்கி எறிந்தனர்.
மனிதனின் கேடான நிலையை பவுல் 20க்கும் அதிகமான பாவங்களின் பட்டியலை கொண்டு விவரித்தார். ஆவியானவரால் வழிநடத்தப்பட்ட பவுல் பாவங்களை குமட்டல் ஏற்படுத்தும் ஒரு தொகுப்பாக குவிக்கிறார். நாம் இந்த பட்டியலினூடாக கடந்து செல்லும் போது நம்மை நாமே சில இடங்களில் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்பதில் சந்தேகமில்லை. பாவம் என்பது சந்தோஷத்தை தருவதாக வாக்குறுதி அளித்தாலும் இறுதியில் அது சீர்கேட்டை மாத்திரமே கொண்டு வருகிறது என்பதை இப்பட்டியல் தெளிவுபடுத்துகிறது. ஆனால் இந்த கடினமான செய்தியிலும் ஒரு நற்செய்தி இருக்கிறது. நற்செய்தி என்னவென்றால், கிறிஸ்து நமக்காக அவருடைய கிருபையான தியாகத்தின் பலனாக நம்மீது விழ வேண்டிய கோபம் முழுவதையும் அவர் தன்னோடு எடுத்துக்கொண்டார். நம்முடைய பாவத்தின் காரணமாக நம்முடைய கோபம் கல்வாரி சிலுவையில் கடவுளின் விலை மதிப்பற்ற குமாரன் மீது ஊற்றப்பட்டது. பாவிகளின் பாவத்தை தேவன் காணாதவராயிருப்பதால் தேவன் அன்பானவர் அல்ல, மாறாக அவர் சிலுவையில் நமது பாவங்களுக்காக மரித்ததினால் அவர் அன்பானவர். ஒவ்வொரு பாவியும் ஒன்று அவரது நீதியை பெற்றவராக இருக்க வேண்டும், அல்லது அவரது கோபத்துக்கு ஆளானவராக இருக்க வேண்டும். தேவனுடைய கோபமானது மனுஷருக்கு கடைசி தீர்ப்பாக முடிந்து விடுவதில்லை. ஏனென்றால் அவருடைய கோபத்துக்கு தப்பித்து கொள்ள அல்லது அதிலிருந்து காப்பாற்றப்பட அவர் ஒரு வழியை கொடுத்திருக்கிறார். ஒருவர் தம் பாவத்துக்கு மனஸ்தாபப்பட்டு இயேசுவை விசுவாசித்து அவரிடம் திரும்புவதே அந்த வழி. பவுல் ரோமர் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களில் சொல்லும்போது, நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று சொல்லுகிறார். எனவே நாம் தண்டனையிலிருந்து தப்பித்துக்கொள்ள ஆண்டவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருக்க பழகிக்கொள்வோம். ஆண்டவரே, எங்களது தவறுகளுக்கு நீர் உடனே தண்டனை அளிக்காமல் பொறுமையாய் இருப்பதை நாங்கள் சரியாய் புரிந்து கொண்டு இனியும் தவறு புரியாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டிக் கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.